Hello students, welcome to IDBI paper experiment for reasoning. Right. So first question என்ன கொடுத்துறாங்க பார்க்கலாங்க. So first question என்ன கொடுத்துறாங்க, 8 friends F, G, H, I, J, K, L and M are seated in a straight line but not necessarily in the same order. Only 3 of them are facing south while all others are facing north. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு சிங்கிள் ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துருக்காங்க. அதில் 8 பேர் இருக்காங்க. அந்த 8 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் மட்டும் சவுத் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் அவங்க கொடுத்த கண்டிஷன். ரைட், ஓகே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ சால்வ் பண்ணோம்னா, ஸோ சிங்கிள் ஸ்ட்ரெயிட் லைன் 1 2 3 4 5 6 7 8 மெம்பர்ஸ். ஸோ இன்னொரு ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்துக்கிறேன், இன்கேஸ் பாசிபிலிட்டி வந்துச்சுன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 2 3 4 5 6 7 8. ரைட், ஓகே. இப்போ ஒரு பர்சன் நம்ம எடுத்துக்கலாம். கொஸ்டின் ஓகே, டேட்டா படி எஃப் சிட்ஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் எல். ஸோ எங்க எடுக்கணும்னு தெரியாது, நிறைய பாசிபிலிட்டிஸ் வர வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், எஃப் சிட்ஸ் அலோன் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம் எண்ட்ஸ் ஆஃப் த லைன். அதாவது பார்த்தீங்கன்னா எஃப் எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல இருக்காங்க. அப்போ பாசிபிலிட்டி இப்போ எடுத்தோம்னா எஃப் இங்கே வரும், அப்படி இல்லைன்னா எஃப் இங்கே வரும். ஒருவேளை எஃப் இங்கே இருக்குன்னா, ஸோ 1 2 3, ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே யார் இருப்பாங்க, நமக்கு எல் இருப்பாங்க. ஸோ தேர்ட் டு த ரைட்னு சொல்றாங்க. அப்போ எல் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அதே இந்த கண்டிஷன்ல 1 2 3 எல் இங்க இருப்பாங்க, எல் வந்து பாத்தீங்கன்னா நார்த் ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், only 2 people sit between L and I. So only 2 people between L and I னா இந்த பக்கம் பாசிபிள் கிடையாது. ஸோ இந்த பக்கம் இங்க I பாசிபிள், நமக்கு இந்த பக்கம் பாசிபிள் கிடையாது. அது மாதிரி 1 2 இங்க I பாசிபிள். கரெக்டா? நெக்ஸ்ட் ஒன், both the immediate neighbors of I face south. So both the immediate neighbors of I face south. So I ஓட immediate neighbors வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஃபேஸ் பண்ணிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஒன், G sits second to the left of M. M is not an immediate neighbor of L. So M is not an immediate neighbor of L னா இங்க M வரக்கூடாது, இங்க M வரக்கூடாது. இப்போ இன்கேஸ் இங்க M வந்துச்சுன்னா செகண்ட் டு த பர்சன் இங்க இந்த பக்கம் பாசிபிள் கிடையாது, இங்க ஆல்ரெடி L இருக்காங்க, பாசிபிள் கிடையாது. வேற எங்க எடுக்கலாம், M இங்க எடுத்தோம்னா செகண்ட் டு த லெஃப்ட்னு சொல்றாங்க, அப்ப இங்க பாசிபிள். இங்க M எடுத்தோம்னா செகண்ட் டு லெஃப்ட் பாசிபிள் கிடையாது. ஸோ இங்க M எடுத்தா இங்க G. இந்த கண்டிஷன்ல இந்த ரெண்டு இடத்துல M எடுக்க கூடாது. அப்ப பாசிபிள் என்னது, இங்க M எடுத்தோம்னா செகண்ட் டு லெஃப்ட் சவுத் எடுத்தா பாசிபிள் கிடையாது. அதே நார்த் எடுத்தா செகண்ட் லெஃப்ட் எல் இருக்காங்க, பாசிபிள் கிடையாது. ஸோ இங்க எடுக்க முடியாது. இங்க எடுத்தோம்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது செகண்ட் டு ரைட் ஆகும். அப்ப இங்க M எடுத்தா நமக்கு இங்க G வரும். கிளியர்? ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன், person sitting at extreme ends faces opposite directions. Opposite direction னா இந்த person south, அப்ப இந்த person என்ன ஆவாங்க, north. இந்த person south, இந்த person north ஆவாங்க. Okay, next one, both immediate neighbors of J faces north. So both immediate neighbors of J faces north னா பாசிபிள் இங்க எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி G வந்து சவுத்ல இருக்காங்க. இங்க எடுத்துட்டா இந்த பர்சன் நார்த்னு எடுத்துக்கலாம், இங்க எடுத்துட்டா இந்த பர்சன் வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்சன் நார்த்னு எடுத்துக்கலாம். இது ஒரு பாசிபிள். இங்க J எடுத்துட்டா இந்த பர்சன் நார்த்னு எடுத்துக்கலாம், இங்க J எடுக்க முடியாது. அப்ப பாசிபிள் என்னது, இங்க J எடுத்துட்டா இந்த பர்சன் நார்த்னு எடுக்கலாம். ஸோ ஏன்னா both immediate neighbors of J faces northனு சொல்லியிருக்காங்க. இங்க நமக்கு ரெண்டு பாசிபிலிட்டிஸ் வருது. நெக்ஸ்ட் ஒன், J is not an immediate neighbor of F. ஸோ J is not an immediate neighbor of F னா அப்போ இங்க பாசிபிள் கிடையாது, ஏன்னா வேற எங்கேயுமே J எடுக்க முடியாது. அப்போ J is not an immediate neighbor of F னா J ன்றது இங்க தான் வந்தாகணும், இங்க பாசிபிள் கிடையாது, ஒருத்தர் சவுத் ஃபேஸ் பண்ணிருக்காங்க. அப்போ இந்த பர்சன் வந்து பாத்தீங்கன்னா நார்த். H sits second to the right of J. So H sits second to the right of J னா, so இப்போ second to the right னு சொல்றாங்க. So north னு எடுத்துட்டா second to the right நமக்கு F இருக்காம பாசிபிள் கிடையாது. அப்ப சவுத் எடுத்துட்டா second to the right இங்க H வந்துருவாங்க. கிளியரா? ஓகே. சோ அப்ப ரிமைனிங் பர்சன் யாரு இருக்கா, சோ ரிமைனிங் ஒரு பர்சன் பிளேஸ் பண்ணனும் நாம. ரிமைனிங் பர்சன் யாரு, சோ FG HIJ K. சோ K ன்றது இங்க வந்துரும் நமக்கு. கிளியரா? இப்போ என்ன சொல்லிருக்காங்க, so only 3 members are facing south. So only 3 members are facing south. 1 2 3. So 3% facing south. அப்ப மத்த எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா நார்த் ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. இதுதான் நம்மளோட ஃபைனல் அரேஞ்ச்மென்ட் நம்ம கொடுத்த டேட்டா படி பாக்கும்போது. கிளியரா? சோ क्वेश्चंस பார்க்கலாம். Who amongst the following sits immediate right of H? So immediate right of H ல யார் இருக்கா, நமக்கு L, that is option number 4. Right? Option number 4, immediate right of H. Right? Next one. Who among the following sit at extreme ends of the line faces south? So extreme ends of the line, okay, faces south. யாரு, M வந்து பாத்தீங்கன்னா south face பண்ணிருக்காங்க, F வந்து north. அப்போ option number 5 M. Okay, யாரு வந்து extreme endல south face பண்ணிருக்காங்க கேக்குறாங்க. Next one. So next question பாருங்க, what is the position of M with respect to L? So with respect to L na 1 2 3, so 4 1 2 3 4, that is fourth to the left. So fourth to the left, option number 5 will be your answer. Next one, based on the given arrangement, which of the following is true with respect to K? No one sits to the right of K, கிடையாது. Next, K sits immediate right of F,
கிடையாது. Next one, K is an one of the immediate neighbor of H கிடையாது. None of the given option is true. Next one, only one person is between K and L. Only one person between K and L. That is option number 5 will be your answer. Next one. In which of the following pairs are both the persons facing south? Both the persons facing south. பார்க்கலாம். I and H north. Next F and K north. G and J south. So G and J south. Next பார்க்கலாம் F and L north. I and J ஓகே ஒருத்தர் நார்த் ஒருத்தர் சவுத். அப்போ எஃப் அண்ட் ஜி அண்ட் ஜே வந்தா பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு பேருமே சவுத் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. கிளியர். நெக்ஸ்ட் ஒன். ஹூ அமங்ஸ் த ஃபாலோயிங் சிட் எக்ஸாக்ட்லி பிட்வீன் எல் அண்ட் ஐ? எல் அண்ட் ஐக்கு எக்ஸாக்டா யார் இருக்கா? தட் இஸ் ஜி அண்ட் ஹெச் இருக்காங்க. தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 2. ஜி அண்ட் ஹெச் வில் பி யுவர் ஆன்சர். கிளியர். நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இன்இக்வாலிட்டிஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது நோட் பண்ணிக்கிங்க. ஸோ இன்இக்வாலிட்டிஸ் பேஸ் பண்ணி நம்ம இப்போ சால்வ் பண்ணலாம். ரைட். ஓகே. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க இங்க. ஓகே. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ Z greater than or equal to U ன்னு கன்க்ளூஷன் 1 கொடுத்துருக்காங்க. கரெக்ட். ஸோ அப்போ இங்க பார்த்தோம்னா Z இருந்து Uக்கு பார்த்தோம்னா ஸோ Z இங்க இருக்கு. இங்க காமனான வேரியபிள் என்னது? K தான் காமனான வேரியபிள் இல்லையா? ஸோ K தான் காமனான வேரியபிள் இங்க. ஸோ K பார்த்தோம்னா Z greater than or equal to K equal to and greater than or equal to U. That means என்னது? ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு ஃபாலோ ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் P less than or equal to Y. ஸோ P less than or equal to Y ன்னு பார்த்தோம்னா நமக்கு இங்க காமனா வேரியபிள் மறுபடியும் பார்த்தீங்கன்னா K தான். K என்னது நமக்கு greater than or equal to P. அப்ப P ல இருந்து பார்த்தோம்னா less than or equal to Y. ஸோ செகண்ட் ஒன்னும் ஃபாலோ ஆகுது நமக்கு. அப்ப என்ன சொல்ல நம்ம both 1 and 2 are true. ஆப்ஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட் ஒன். D greater than M. ஸோ D greater than M பார்த்தோம்னா நமக்கு ஆப்போசிட் சிம்பல்ஸ் இருக்கு. ஸோ ஃபாலோ ஆகாது. நெக்ஸ்ட் ஒன் U less than H. ஸோ U less than H னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா H எங்க இருக்குன்னு பாருங்க. ஸோ U less than H. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாலோ ஆகல. U less than H னா H இங்க இருக்கு அண்ட் U இங்க இருக்கு. காமனான வேரியபிள் பார்த்தோம்னா என்ன காமனான வேரியபிள் இங்க? S. ரைட். ஸோ S பார்த்தோம்னா நம்ம U ல இருந்து பார்க்கணும். U less than S. S less than or equal to less than H. That means second one is true. That means என்ன சொல்லலாம்? ஆப்ஷன் நம்பர் 4 will be your answer. Right. Next one. Right. Next one என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? ஓகே. டேட்டா சஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ சால்வ் பண்ணலாம். ஸோ டேட்டா சஃபிஷியன்சி பாருங்க. ஹவு இஸ் U ரிலேட்டட் டு Pன்னு கேட்குறாங்க. U ரிலேட்டட் டு P. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல என்ன சொல்றாங்க? J இஸ் ஃபாதர் ஆஃப் P. J இஸ் சன் ஆஃப் U. Q இஸ் த பிரதர் இன் லா ஆஃப் U. N இஸ் த ஒன்லி சிப்ளிங் ஆஃப் Q. இங்க நமக்கு Uக்கு ஜெண்டர் இருக்கானா? Uக்கு ஜெண்டர் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல நமக்கு ஆன்சர் வராது. Right. Next one. J is the only son of N. S is the daughter-in-law of N. P is the daughter of S. N is married to U. Okay. So N is married to U ன்னு சொல்றாங்க. J is only son of N. Okay. So S is daughter-in-law of N. So இங்கேயும் பார்த்தீங்கன்னா Uக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெண்டர் கிடையாது. இதே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுலயே நமக்கு ஆன்சர் வருது. அப்ப ரெண்டையும் கம்பைன் பண்ணோம்னா பாருங்க. ரெண்டையும் கம்பைன் பண்ணி பார்க்கலாம். J is father of P. Right. Next J is son of U. Next one, Q is brother-in-law of U. So Q is brother-in-law of U. Right. Next N is the only sibling of Q. N is the only sibling of Q ன்னு சொல்றாங்களா? Right. So இதை நம்ம எங்க இது பண்றது? N is the only sibling of Q. J is the son of U. Q is the brother-in-law of U. So Q is the brother-in-law. சரி பார்க்கலாம். So N is the only sibling of Uன்றாங்க. அப்போ only siblingனா அப்போ N இங்க தான் வருவாங்க. அப்போ N வந்து பாத்தீங்கன்னா ஓகே சாரி N வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகும்? ரைட். ஸோ N வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பௌஸ் ஆவாங்க. N is the only sibling of Qன்றாங்க. ரைட். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா Q is brother-in-law of Uன்னு சொல்றாங்க. கிளியரா? ரைட். இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? U is ஓகே. ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்னல யூவோட ஜெண்டர் இருக்காங்க இல்ல. ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? கம்பைன் பண்ணுமா? J is the only son of N. J is the only son of N. Okay. Next one. S is daughter-in-law of N. S is daughter-in-law of only son ன்னு சொன்னதுனால S இங்க தான் எடுக்கணும் நம்ம. Next one. P is daughter of S. P is daughter of S. N is married to. இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு ஜெண்டர் வருதா? ஜெண்டர் வரல. அப்ப ரெண்டும் கம்பைன் வரல. நமக்கு ஆன்சர் வரல. அப்ப என்ன சொல்ல நம்ம? ஆப்ஷன் நம்பர் 1. The data even in both 1 and 2 together are not sufficient to answer the question. Right. இங்க வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா செக் பண்றதுக்கு நம்ம டைரக்டா ரெண்டுமே கம்பைன் பண்ணிக்கலாம். சோ எதுக்கு பார்த்ததுமே நமக்கு ஜெண்டர் இல்லாதனால பிளட் ரிலேஷன் ஜெண்டர் இல்லைன்னா நம்மளால எக்ஸாக்ட்டா சொல்ல முடியாது. ரைட். நெக்ஸ்ட் ஒன். Next, 5 people A, B, C, D, E were born in 5 different months of the same year, namely February, March, June, July and November. Who amongst them is the youngest ன்னு கேக்குறாங்க. ரைட். ஸோ எடுத்துட்டோம்னா ஸோ என்ன சொல்றாங்க? February, March, June, July, November.
ரைட். ஸோ யார் யங்கஸ்ட், ஸோ நவம்பர்ல யார் வருவாங்க அதுதான் நம்ம இப்போ பார்க்கணும். கிளியரா? ரைட். ஸோ பார்க்கலாம். சி வாஸ் born in a month having more than 30 days. ஸோ more than 30 days சொல்றாங்க. பாசிபிள் என்னது more than 30 daysனா இது ஒரு பாசிபிள், இது ஒரு பாசிபிள். ஃபர்ஸ்ட் டேட்டாலேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பாசிபிலிட்டி வருது. நெக்ஸ்ட் ஒன் only one person between C and D. So only one person between C and D na இது ஒரு பாசிபிள், ரெண்டு பாசிபிலிட்டி மறுபடியும். both A and E are both A and E were born in a month after D. So both okay. அப்ப இது நமக்கு கேன்சல் ஆனாலும் இங்க A and E எடுத்துக்கலாம், இல்ல இங்க A இங்க E எடுத்துக்கலாம், இல்ல இங்க E இங்க A எடுத்துக்கலாம். கேட்டிருக்கிறது என்னது யங்கஸ்ட். ஸோ ஆன்சர் வருமா? நமக்கு ஆன்சர் வராது. ரைட். ஸோ செகண்ட் ஒன் செக் பண்ணலாம். ஓகே. ஸோ செகண்ட் டேட்டா செக் பண்ணோம்னா இங்க B is the oldest among all. Okay. Next one. Only one person was born between B and A. So B and A only one person. Next one. D is born in a month before A. அப்ப D இங்க வந்துரும். இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா யங்கஸ்ட் நமக்கு தெரியுமா? தெரியாது. இங்க யார் வரணும் நமக்கு இன்னும் நமக்கு தெரியல. ஸோ அப்போ இப்போ என்ன பண்ணும், ரெண்டுமே கம்பைன் பண்ணும். இப்போ ரெண்டுமே கம்பைன் பண்ணா இது அப்படியே செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படியே இருக்கட்டும். ஓகே. ஸோ இப்போ என்ன சொல்லலாம், நம்ம C was born in a month having more than 30 daysனா more than 30 days இப்போ ஒன்று தான் ஜூலை மட்டும் தான் இருக்கும். அப்போ ரிமைனிங் யாரு இங்க E வந்துருவாங்க. கிளியரா? ரைட். அப்போ இங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே கம்பைன் பண்ண நமக்கு ஆன்சர் கிடைக்குது. அப்போ என்ன சொல்லலாம் நம்ம இங்க ஆன்சர் both 1 and 2. That is option number பாருங்க. The data in both statements 1 and 2 together are necessary to answer the question. Right. Next one. Okay. So next one என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. இதுவும் data sufficiency. 6 people are standing in 2 parallel rows containing 3 people each in such a way that there is an equal distance between adjacent persons. In row 1, L, M and N are seated and all of them are facing south. In row 2, P, Q and R are seated and all of them are facing north. இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, ஒரு ரோல வந்து பாத்தீங்கன்னா 3 பேர் இருக்காங்க. ரைட். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஃபேஸ் பண்ணிக்கிறது யாரு, L, M, N. நெக்ஸ்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா P, Q, R. ரைட். சரி பார்க்கலாம். Who amongst L, M and N faces P? P யார் ஃபேஸ் பண்ணிருக்கா, இதுதான் கொஸ்டின். L is one of the extreme ends of the row. So L is one of the extreme ends of the row னா இங்க பாசிபிள் நமக்கு. ஓகே. அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா இங்கே பாசிபிள். ஸோ ரெண்டு பாசிபிலிட்டி வருது. நெக்ஸ்ட் ஒன், L is not an immediate neighbor of N. L is not an immediate neighbor of N னா N இங்க வரலாம், இல்ல இங்க வரலாம். ரைட். நெக்ஸ்ட் ஒன், N faces one of the immediate neighbor of P. So N faces one of the, இங்க N இருந்தாலும் சரி இங்க N இருந்தாலும் சரி இங்க P இருக்கும். இப்போ இங்க யார் ஆப்வியஸா M இருக்காங்க. அப்ப யார் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, M ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க P. அப்ப ஆன்சர் வருதா இல்லையா, நமக்கு ஆன்சர்ன்றது நமக்கு கிடைக்குது. ரைட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டேட்டா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா L, N எங்க வேணா இருக்கட்டும், அது நமக்கு தேவையில்லாதது. ரைட். N இங்க இருந்தாலும் இமிடியேட் நைபர் ஆஃப் P வந்து ஃபேஸ் பண்ணிருக்காங்கன்னா P இங்க தான் வரணும். N இங்க இருந்தாலும் இமிடியேட் நைபர் ஆஃப் P ஃபேஸ் பண்ணிருக்காங்க. அதாவது இமிடியேட் நைபர் ஆஃப் P வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, ரைட். N faces one of the, okay, N faces one of the immediate neighbor of P னா P N இங்க இருந்தாலும் P ஓட immediate neighbor ஃபேஸ் பண்ணிருக்காங்க. ரைட். சோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்டா P யார் ஃபேஸ் பண்ணிருக்கா நம்மளால சொல்ல முடியும். மத்தது நமக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட் R is immediate left of P. Q faces N. M is an immediate neighbor of N. L sits to the right of M. ரைட். சோ இங்க பார்த்தோம்னா நம்ம R வந்து immediate left of P. சோ நமக்கு தெரியும் P இங்க இருக்கும். சோ R இங்க வந்துரும். இது ஒரு கண்டிஷன். சோ அப்ப ரிமைனிங் வந்து பாத்தீங்கன்னா Q இங்க வரும். கிளியரா? நெக்ஸ்ட் ஒன், Q faces N. சோ Q faces N. Next one, M is an immediate neighbor of N. L sits to the right of M. அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் தான். அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தப்பாகுதா? அப்போ இன்னொரு பாசிபிலிட்டி என்னது, நமக்கு P தூக்கிட்டு போய் நம்ம எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல வச்சிடலாமா? ரைட். ஸோ இங்க P வச்சோம்னா நம்ம ஓகே P யோட இமிடியேட் லெஃப்ட்ல யார் இருக்கா, R. ஓகே. நெக்ஸ்ட் M is an immediate neighbor of, ஓகே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா Q தானே. ஸோ Q வந்து இங்க இருப்பாங்க. Q வந்து பாத்தீங்கன்னா faces N. That means ஓகே M is an immediate neighbor of N. ஓகே. M ஓட சாரி M ஓட ரைட்ல தானே, இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு லெஃப்ட் ஆகுது. ரைட். ஸோ டுவர்ட்ஸ் இப்போ ப்ரீவியஸா பண்ணது நம்ம கரெக்ட் தான். கிளியர்? ரைட். அப்போ இந்த கண்டிஷன் நம்ம கரெக்ட். ஸோ P, R, Q இங்க N ஃபேஸ் பண்ணிருக்காங்க, இங்க M. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா சவுத் தானே, நார்த்னுக்கு அசியூம் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இது நார்த், ஸோ இங்க L. ஸோ சாட்டிஸ்ஃபை ஆகுதா நமக்கு? இப்போ யார் ஃபேஸ் பண்ணிருக்கா, நமக்கு M ஃபேஸ் பண்ணிருக்காங்க P. ஸோ இங்க நமக்கு ஆன்சர் வருது. அப்போ என்ன சொல்லலாம், எய்தர் ஆரா. ரைட். That is the data in both the statements, sorry not both, either or. So either or, the data either in statement 1 alone or statement 2 alone is sufficient to answer the question. Right. Next one. So next one பார்த்தோம்னா among cars. Right. So among cars J, K, L, M, N and O. So எத்தனை cars இருக்கு நமக்கு? 6 cars இருக்கு. So which is the fastest? So fastest car னு கேக்குறாங்க. Right. So 4, 5, 6. So 6 cars. So இதுல O is faster than only 2 cars. Okay.
Next one, n is faster than j and o but not the fastest. so n வந்து பாத்தீங்கன்னா j and o விட fastest. அப்போ கண்டிப்பா n இங்க இருக்கலாம், அப்படி இல்லைன்னா n இங்க இருக்கலாம், but not the fastest சொல்லிட்டாங்க. l is okay. Next one, okay, but not the fastest. okay, l is neither fastest nor slowest. so l வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் வராது, okay, இங்கேயும் வராதுன்றாங்க. இப்போ கேக்குறது என்னது fastest. அப்ப இங்க யார் வரணும் நமக்கு தெரியல. so first statement சால்வ் பண்ணா நமக்கு possibility வருது. so அப்ப நமக்கு first statement ஆன்சர் வரும். next one, L is faster than both J and O. O is faster than J but less than but slower than N ன்னு சொல்றாங்க. ரைட். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா L is faster than, ஓகே, இங்க என்ன சொல்லிட்டாங்க, N M வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் கிடையாது. அப்ப இங்க எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், அப்ப பாசிபிள் என்னது J and N இங்க எடுத்துக்கலாம். O is faster than J ன்னு சொல்றாங்க. அப்போ இங்க O எடுத்துக்கிட்டா ஓகே, நமக்கு இங்க N எடுத்துக்கலாம், பட் ஸ்லோவர் than N. அப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ என்ன வரும் கண்டிஷன், ஓகே, ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன வரும், O is faster than J but slower than N இப்படி வரலாம். அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா என்ன வரலாம், இந்த பக்கம் இங்க என்ன எடுத்துட்டு O இப்படி கூட வரலாம். பட் கண்டிஷன் என்னது, நமக்கு ஃபாஸ்டஸ்ட் இங்க தான் நமக்கு ஆன்சர் வரணும். எம்ன்றது கண்டிப்பா இங்க வர முடியாது. ஸோ எம்ன்றது கண்டிப்பா இங்க வர முடியாது. ஸோ எம் இங்க வரலாம், இங்க வரலாம், பட் இங்க கண்டிப்பா ரிமைனிங் யார் இருக்காங்களோ அவங்க தான் வரணும். ரைட். அப்ப நமக்கு இங்க ஆன்சர் கிடைக்குது. ஸோ அப்ப என்ன சொல்லலாம், only 2 is sufficient. that is option number, என்ன சொல்லலாம், option number 5. right. The data in statement 2 alone is sufficient to answer the question, while the data in statement 1 alone is not sufficient to answer the question. Next one, என்ன கொடுத்துட்டாங்க, 6 people C, D, E, F, G and H live on 6 different floors of a building but not necessarily in the same order. The lowest most floor of the building is numbered 1, the one above that is numbered 2, and so on till the topmost floor is numbered 6. Who lives immediately below G? Right. So எத்தனை பில்டிங் கொடுத்துருக்காங்க நமக்கு, that is 6 floors. பில்டிங்ல 6 floors கொடுத்துருக்காங்க, that is 6, 5, 4, 3, 2, 1. ஓகே, ஸோ இங்க லோவர் மோஸ்ட் ஃப்ளோர், ஸோ அதெல்லாம் ஓகே. நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இமிடியட்லி பிலோ ஜி இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்னா எஃப் லிவ்ஸ் ஆன் an odd number floor but not on the top most floor. ஸோ அப்போ எஃப் இங்க பாசிபிள், அப்படி இல்லைன்னா எஃப் இங்க பாசிபிள். ரெண்டு பாசிபிலிட்டி. only 2 people sit between D and F. ஸோ only 2 peopleனா 1 to D இங்க பாசிபிள். நெக்ஸ்ட் நமக்கு 1 to D இங்க பாசிபிள். கரெக்ட். நெக்ஸ்ட் ஒன், E lives immediately below D. So E lives immediately below D. அப்ப இது பாசிபிள் கிடையாது. E lives immediately below D. இங்க G பத்தி ஏதாவது சொல்றாங்களா, G பத்தி எதுவுமே சொல்லல. So that first one நமக்கு ஆன்சர் வரல. Next one, D lives on an odd number floor. So D lives on an odd number floor. Only 3 people between D and H. அப்போ odd number floor நமக்கு பாசிபிள் என்னது, இங்க பாசிபிள் நமக்கு. அப்ப இங்க பாசிபிள், இங்க எடுத்துட்டோம்னா 3 members எடுக்க முடியாது. அப்போ ஒன்னு D இங்க பாசிபிளா இருக்கணும், அப்படி இல்லைன்னா ground floor, that is 1ல பாசிபிளா இருக்கணும். Next one, 3 people, that means 1, 2, 3 H இங்க வரலாம், அப்படி இல்லைன்னா 1, 2, 3 H இங்க வரலாம். ரைட். ஓகே, ஸோ 1, 2, 3 H, சாரி H வந்து பாத்தீங்கன்னா இங்க கீழே. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வரணும். ஸோ H இங்க வரலாம். ரைட். நெக்ஸ்ட் ஒன், only one person between D and C. only one person between D and C. ரைட். ஸோ only one person between D and C இப்படி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ வேற ஏதாவது சொல்றாங்களா இங்க? ஓகே, ஸோ இங்க வேற எதுவுமே சொல்லல. இப்போ நம்ம G எங்க எடுக்கணும், இங்கேயும் நமக்கு G பத்தி எதுவுமே கொடுக்கல. அப்ப ரெண்டுமே கம்பைன் பண்ணோம்னா, ஸோ இது அப்படியே இருக்கட்டும். ரெண்டுமே கம்பைன் பண்ணோம்னா பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் F lives on an even number floor சொல்றாங்க, but not the topmost floor. Next, only 2 people between D and F. only 2 people between D and F na F இங்க possible. Next F இங்க possible. Clear? Next one, E lives immediately below D. So E lives immediately below D னா இது பாசிபிள் கிடையாது, இங்க வந்துரும். அப்ப ரிமைனிங் என்னது, G இங்க வந்துரும். நமக்கு immediately below G வந்து நம்மளால ஆன்சர் பண்ண முடியுமா? அப்போ both 1 and 2 are definitely required, right? That means what? Option number 3 will be your answer. Clear? ஓகே, இது ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தே பண்ணலாம், ஏன்னா அங்கே G இல்லாதனால அங்கே நமக்கு ஆன்சர் வராதுன்னு சொல்லிடலாம். பட் வந்து சில நமக்கு பசில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்பெக்ட் விட்டுருவாங்க, மற்ற எல்லாத்தையும் டேட்டா கொடுத்துருவாங்க, ரிமைனிங் தான் நம்ம பிளேஸ் பண்ணி ஆகணும். ஸோ தட் அதை நம்ம பண்ணி பார்த்துட்டு நான் சால்வ் பண்ணி பார்த்தா நல்லது. ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ அரேஞ்ச்மெண்ட் பேஸ்ட், ரைட். 7 friends, namely A, B, C, D, E, F, and G, visit 7 different cities, namely Delhi, Kanpur, Jhansi, Mumbai, Lucknow, Surat, and Patiala, not necessarily in the same order, starting from Monday to Sunday. Right. So, அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துட்டோம்னா, so day based. So days எடுத்துக்கணும். So Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday, Saturday, Sunday. Right. Okay,
ஸோ இப்போ பார்க்கலாம் இங்க. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா பர்சன் அண்ட் இங்க சிட்டிஸ் வர வாய்ப்பு இருக்கு, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் சி விசிட்ஸ் a city on Friday. ஸோ சி விசிட்ஸ் ஃப்ரைடே. அப்போ சி வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்துரும். நெக்ஸ்ட் ஒன் ஒன்லி ஒன் பர்சன் விசிட்ஸ் பிட்வீன் சி அண்ட் ஒன் ஹூ விசிட்ஸ் ஜான்சி. அப்போ பாசிபிள் என்னது இங்க ஜான்சி வரும், பாசிபிள், ரைட்? ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு பாசிபிலிட்டி வரும். ஸோ தட் ஓகே, இன்னொரு இதை எடுத்துக்கலாம், ரைட்? ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா பர்சன், மறுபடியும் இங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிட்டிஸ், ரைட்? ஓகே, ஸோ சி இங்க அது கன்ஃபார்ம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்க ஜான்சி. ஸோ டூ பாசிபிலிட்டிஸ் வருதா? நெக்ஸ்ட் ஒன் only 3 people visit between Jhansi and E. So only 3 people, 1 2 3 E இங்க வரும். next one 1 2 3 E இங்க வரும். so மேல வந்து இங்க பாசிபிள் கிடையாது. next one the one who visits Surat visits immediately before E. so Surat வந்து பாத்தீங்கன்னா immediately before E. so Surat இங்க, okay, அதே மாதிரி Surat இங்க. so two possibilities. next one only 2 people visit between G and one who visits Kanpur. okay, so G visits ஆஃப்டர் ஒன் ஹூ விசிட்ஸ் கான்பூர்ன்றாங்க. அப்போ கான்பூர் வந்து மேலே வரணும், ஜி வந்து பார்த்தீங்கன்னா கீழே வரணும், ரைட்? அப்போ கான்பூர் இங்கே எடுத்துட்டா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, 1 2 இங்கே நமக்கு ஜி வர பாசிபிள். நெக்ஸ்ட் ஒன் கான்பூர் இங்கே எடுத்துட்டா 1 2 ஜி இங்கே வர பாசிபிள். கான்பூர் இங்கே எடுத்துட்டா 1 2. ஸோ நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கான்பூர் இங்கே எடுத்துட்டா 1 2 ஜி இங்கே வர பாசிபிள். கான்பூர் இங்கே எடுத்துட்டா 1 2 பாசிபிள் கிடையாது. கான்பூர் இங்கே எடுத்துட்டா 1 2 பாசிபிள் கிடையாது. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கான்பூர் இங்கே எடுத்துட்டா 1 2 ஜி. ஸோ இது வந்து நமக்கு பாசிபிள், மற்ற எதுவுமே பாசிபிள் கிடையாது, ரைட்? ஸோ மற்ற எதுவுமே பாசிபிள் கிடையாது. ஏன்னா கான்பூர் இங்கே எடுக்க முடியாது நம்மளால. இங்கே எடுத்தா இங்கே சி இருக்காங்க, இங்கே ஆல்ரெடி ஜான்சி இருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே எடுத்தோம்னா நமக்கு ஆல்ரெடி இங்கே இ இருக்காங்க, ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் the one who visits Kanpur neither on Wednesday nor Thursday. so Wednesday கிடையாது, Thursday கிடையாதுன்றாங்க. அப்போ Wednesdayல கான்பூர் எடுக்க முடியாது, Thursday இப்போ இங்க எடுத்தா தான் இங்க ஜி எடுக்க முடியும், ரைட்? இங்க எடுத்தா நமக்கு இங்க ஜி எடுக்க முடியும். அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க கான்பூர் 2 people சொல்லிட்டாங்க, அப்போ ஜி இங்க பாசிபிள், ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் B visits immediately before F. so B visits immediately before F னா இங்க immediate neighborனா நமக்கு இந்த மூணு இடத்துல எங்கயாவது வரலாம். அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு இடம் இருக்கு immediate neighborsக்கு. B does not visit Kanpur. B does not visit Kanpurனா அப்ப பாசிபிள் கிடையாது. அப்ப B F இங்க பாசிபிள். so B does not visit Kanpurனா அப்ப B and F இது பாசிபிள், ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் only 2 people visit between B and one who visits Patiala. so B க்கும் பட்டியாலாக்கும் 2 people, right? so B க்கும் பட்டியாலாக்கும் 2 people, that means 1 to Patiala, right? next one 1 to Patiala. okay, next one D visit on one of the day before who visits Patiala. so D வந்து பாத்தீங்கன்னா பட்டியாலாக்கு முன்னாடி விசிட் பண்றாங்க. அப்ப இந்த ரெண்டு இடத்துல எங்கயாவது பாசிபிள். இங்க வந்து பாத்தீங்கன்னா பட்டியாலாக்கு முன்னாடி இங்க வந்து பாத்தீங்கன்னா பட் D பாசிபிள் நமக்கு, ரைட்? next one but not on Tuesday. so but not on Tuesday னா D ன்றது இங்க வந்துரும். next one only 2 people visit between D and Mumbai. only 2 people D and Mumbai. அப்ப இங்க மும்பை வரும் நமக்கு, only 2 people Mumbai. next one A visits immediately before one who visits Lucknow. so A வந்து பாத்தீங்கன்னா one who visits Lucknowக்கு முன்னாடி. அப்ப இங்க லக்னோ எடுத்தோம்னா இங்க ஆல்ரெடி சி இருக்காங்க, இங்க லக்னோ எடுத்தா ஆல்ரெடி ஜி இருக்காங்க. அப்ப இது பாசிபிள் கிடையாது. அப்ப இங்க பாசிபிள் பாத்தீங்கன்னா இங்க லக்னோ எடுக்கலாம், பட் இங்க எடுக்க முடியாது. அப்ப இங்க லக்னோ, இங்க ஏ எடுத்துக்கலாம். இதுதான் ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட். ஒன்லி ஒரு சிட்டியை நம்ம பிளேஸ் பண்ணி ஆகணும். என்ன சிட்டி மிஸ் ஆயிடுச்சுன்னு பாருங்க. ஓகே, ஸோ என்ன சிட்டி மிஸ் ஆயிருக்கு, டெல்லி, ரைட்? ஸோ அப்போ பி வந்து பார்த்தீங்கன்னா டெல்லின்னு வந்துடும், ரைட்? இதுதான் நம்மளோட ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட். ஸோ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் ஒன் பை ஒன். 4 of the following 5 are alike in a certain way and thus form a group as per the given arrangement. Which of the following does not belong to that group? so G Monday ன்னு சொல்றாங்க. so G Monday ரெண்டு கேப் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் F Saturday நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கேப் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் B Friday ரெண்டு கேப் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் E Thursday நமக்கு ரெண்டு கேப் இருக்கு. நெக்ஸ்ட் C Wednesday நமக்கு ஒரு கேப் தான் இருக்கு. that is option number 5. C Wednesday will be your answer, right? next question, which of the following cities does F visit? so F எங்க இருக்கு? F visit what? Jhansi. okay, so options பார்க்கலாம். so F visits இந்த மாதிரிலையா எங்க இருக்கு ஆப்ஷன்? ஃபிஃப்த் ஆப்ஷன் தான் இருக்கும், ரைட்? ஸோ ஃபிஃப்த் ஆப்ஷன் தான் ஆன்சரா இருக்கு நமக்கு இங்க, ரைட்? ஸோ ஆப்ஷன் நம்பர் 5 Jhansi will be your answer, right? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. கொஸ்டின்
As per the given arrangement, D is related to one who visits Jhansi in a certain way and C is related to one who visits Lucknow. The same way to which of the following G is related to, right? So first என்ன சொல்றாங்க, D is related to one who visits Jhansi. So D எங்க இருக்காங்க, இங்க இருக்காங்க. Jhansi இங்க இருக்காங்க, ஒரு கேப், ரைட்? நெக்ஸ்ட் ஒன் C இங்க இருக்காங்க, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லக்னோ, ஒரு கேப். அதே மாதிரி G இங்க இருக்காங்க, ஒரு கேப் விட்டுட்டு கீழே சூரத் இருக்காங்க. That means one who visits Surat. That is option number 3 will be your answer. Next one. Who amongst the following visits Delhi? Delhi யாரு visit பண்றா? B. Option number 3 will be your answer. Next one. Which of the following is true about A? A visits on Saturday, right? A visits on Saturday. That is option number 1 is correct. இப்போ next இங்க பாத்தீங்கன்னா third optionல all the given statements are true ன்னு இருக்கு. அப்ப second one நம்ம செக் பண்ணி தான் ஆகணும். E visits a city immediately before E. A. So E visits immediately. Okay. E visits a city immediately before A. கிடையாது, immediately after தான். Right? So first one answer. Next one. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்இக்வாலிட்டிஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ சால்வ் பண்ணலாம். ஸோ கொஸ்டினை கேட்டிருக்காங்க இங்கே, விச் ஆர் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன்ஸ் வில் பி டெஃபினெட்லி ட்ரூ இஃப் த எக்ஸ்பிரஷன் இஸ் டெஃபினெட்லி ட்ரூ. ஸோ பார்க்கலாம். ஸோ டெஃபினெட்லி ட்ரூ எதுன்னு பார்க்குறோம் நம்ம. ஸோ நன் ஆஃப் த கிவன் எக்ஸ்பிரஷன் இஸ் டெஃபினெட்லி ட்ரூ. ஸோ அது இருக்கட்டும். நெக்ஸ்ட் ஒன் எல் கிரேட்டர் தேன் ஜே. எல் கிரேட்டர் தேன் ஜே நமக்கு வராது. நெக்ஸ்ட் ஒன் பி லெஸ் தேன் எல். So P less than L. So P க்கும் L க்கும் நடுவுல நமக்கு opposite direction symbol இருக்கு. Next one J greater than M. So J greater than M, that is option number 4 is definitely true. Next P less than K ன்னு பார்த்தோம்னா P K க்கு நடுவுல opposite direction symbols இருக்கு. Next one. So next இப்போ என்னன்னா, so which of the expression will be definitely true. So same அதே மாதிரி தான். ஓகே, ஸோ P greater than R ன்றாங்க. ஸோ P greater than R கிடையாது, P க்கும் R க்கும் நடுவுல opposite direction symbols இருக்கு. Next one R less than or equal to U. R less than or equal to U, that is option number 2 will be your answer. Right? Next remaining பார்த்தோம்னா S க்கும் Z நடுவுல என்ன இருக்கு நமக்கு, S வந்து பாத்தீங்கன்னா greater than. Right? Next one Z less than R ன்னு சொல்றாங்க. Z less than or opposite direction symbol U and Z. So U and Z வந்து பாத்தீங்கன்னா U is greater than Z. Right? Option number 2 is the answer. Next one. Next, which of the following symbols should replace in the place of question mark in the given expression in order to make both expressions L greater than B as well as P less than or equal to S definitely true. Right? So அப்ப இந்த பிளேஸ்ல என்ன வரும் நமக்கு? So L greater than B ன்றாங்க. L and B பார்த்தோம்னா, okay, L and B க்கு so greater than already இருக்கு, இங்க equal to இருக்கலாம், இல்ல greater than or equal to இருக்கலாம். அதாவது L and பார்க்கும்போது, right? அப்ப நமக்கு என்ன வரணும் பாருங்க. That is, okay, இங்க இந்த left side ல பார்க்கும்போது less than or equal to ஆகும். So இது கூட நம்ம place பண்ணலாம், அப்படினா equal to place பண்ணலாம், இல்ல வந்து less than கூட place பண்ணலாம். அப்ப next P greater than P வந்து less than or equal to S. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க less than வைக்க முடியுமா? முடியாது. Possibility. அப்ப less than or equal to இல்ல equal to வரலாம். That is option number 1 will be your answer. Right? Next question. So next பாருங்க. Next machine input base பண்ணி கொடுத்திருக்காங்க. So solve பண்ணலாம். Right. So first check பண்ணுங்க, input எப்படி இருக்குன்னு பாருங்க. 3462 module collect 29 sample, 98 now urgent, 1287 today. So step 1 க்கு input க்கு difference என்னன்னு பாருங்க. extreme left handல 34 இருக்கு, இங்க 12 இருக்கு. extreme right handல இங்க today இருக்கு, இங்க urgent இருக்கு. clear? So இது fixed இல்ல என்ன சொல்லலாம், நம்ம shifting arrangement ஆன்னு பார்க்கலாம். So இங்க 12 அரேஞ்ச் ஆயிருக்கு, next 12 உள்ள போயிருக்கு, இங்க urgent அரேஞ்ச் ஆயிருக்கு, urgent உள்ள போயிருக்கு. அப்ப shifting னு சொல்லலாமா? Okay, shifting சொல்லியாச்சு. அப்ப எப்படி அரேஞ்ச் ஆயிருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் 12 எடுக்கறாங்க, நெக்ஸ்ட் 29 எடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் 34 எடுத்துருக்காங்க. கிளியர்? அப்ப என்னது 12 29 34 அசெண்டிங் ஆர்டர் சொல்லலாமா? அதே மாதிரி ரைட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா அர்ஜென்ட் எடுத்துருக்காங்க இங்க, நெக்ஸ்ட் டுடே, ஓகே, நெக்ஸ்ட் டுடே எடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் சாம்பிள் எடுத்துருக்காங்க. ஸோ டிசெண்டிங் ஆர்டர். ஓகே, இங்க அசெண்டிங் ஆர்டர், அங்க டிசெண்டிங் ஆர்டர். அப்புறம் இங்க 4 ஸ்டெப் வரும்போது என்ன வந்திருக்கு நமக்கு? வேர்டு வந்திருக்கு. ஓகே, அப்போ என்ன வேர்டுனா இங்க பார்த்தோம்னா U 21 20 19 and 14. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா 13. நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா 3. அப்ப என்னது டிசைன் ஆர்டர். ஃபர்ஸ்ட் இங்க 3 லெட்டர் 3 நம்பர், அங்க வந்து ரைட் சைடு வந்து பாத்தீங்கன்னா 3 வேர்டு. அதே மாதிரி லெஃப்ட் சைடுல மறுபடியும் இந்த ரிமைனிங் இருக்க 3 வேர்டு, ரைட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா ரிமைனிங் நம்பர்ஸ் தான் இருக்கும். ஸோ பார்த்தோம்னா இங்க 62 எடுத்திருக்காங்க. அப்போ நெக்ஸ்ட் பெரிய நம்பர், அதாவது 34 அப்புறம் பெரிய நம்பர் 62, நெக்ஸ்ட் 87 98. அப்ப நம்பர்ஸ் என்னது? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க அசெண்டிங் ஆர்டர் எடுத்துறாங்க, லெஃப்ட் சைடுல 3 நம்பர். அதே மாதிரி ரைட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா 3 வேர்டு வந்து பாத்தீங்கன்னா டிசைனிங் ஆர்டர் ஃபர்ஸ்ட் லெட்டர். நெக்ஸ்ட் அதே மாதிரி வேர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா
ஃபோர்த் ஸ்டெப்ல என்ன பண்ணிருக்காங்க, மூணாவது ஸ்டெப் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபோர்த் ஸ்டெப்ல இருந்து வேர்ட்ஸ் லெஃப்ட் சைடுல எடுத்திருக்காங்க டிசெண்டிங் ஆர்டர்ல. அதே மாதிரி ரைட் சைடு வந்து பாத்தீங்கன்னா ரிமைனிங் இருக்க நம்பர்ஸ் அசெண்டிங் ஆர்டர்ல எடுத்திருக்காங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா லாஜிக் இங்க. இப்போ நம்ம என்ன சால்வ் பண்ணோம், இங்க கொடுத்திருக்கிற क्वेश्चंस சால்வ் பண்ணோம். கிளியர்? ஓகே, அதுக்கு முன்னாடி நம்பர்ஸ் என்னென்ன இருக்குன்னு பாருங்க. இப்போ லெஃப்ட் சைடு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன வரும், ஸோ லெஃப்ட் சைடு வந்து பாத்தீங்கன்னா நம்பர் வேர்ட்ஸ் ரெண்டுமே வரும் இல்லையா, ஸோ அது என்னென்ன நம்பரா இருக்கும் நம்ம பாத்துக்கலாம். ஓகே, ஸோ லெஃப்ட் சைடு வந்து பாத்தீங்கன்னா நம்பர், ஸோ எல் என்னன்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எல் டபிள்யூ, ஸோ லெஃப்ட் சைடு வேர்ட்ஸ், ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைடு நம்பர்ஸ், ரைட் சைடு வேர்ட்ஸ். கிளியரா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். லெஃப்ட் சைடு நம்பர்ஸ் நமக்கு என்ன வரும் நமக்கு, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லோவஸ்ட் நம்பர் டு ஹையஸ்ட் நம்பர் தான் போகுதா, ஸோ நல்லா கவனிங்க. லோவஸ்ட் நம்பர் டு ஹையஸ்ட் நம்பர் இருக்கிறதுல லோவஸ்ட் நம்பர் தான் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்காங்க 12. ஸோ லோவஸ்ட் நம்பர் டு ஹையஸ்ட் நம்பர் அசெண்டிங் ஆர்டர். அப்போ என்ன வரும் நமக்கு 13. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்ன வரும் நமக்கு 13 தான் லோவஸ்ட். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா 21. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் 21க்கு அப்புறம் 39. ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இப்போ நம்பர்ஸ் ரிமைனிங் நம்பர்ஸ் பார்த்துக்கலாம். 39க்கு அப்புறம் என்ன நம்பர் இருக்கு நமக்கு, 39க்கு அப்புறம் பெரிய நம்பர்னா சின்ன நம்பர்னா 56. நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா 85, 94. இது வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைடுல வர நம்பர்ஸ். லெஃப்ட் சைடு வந்து பாத்தீங்கன்னா வேர்ட்ஸ் பார்த்தோம்னா என்ன வரும் நமக்கு, லெஃப்ட் சைடு வேர்ட்ஸ். அதுக்கு முன்னாடி ரைட் சைடு தான் ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ் அரேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. ஸோ டிசெண்டிங் ஆர்டர்ல, டிசெண்டிங் ஆர்டர்னா அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன வரும், ஓகே, ஸோ CORLWS, அப்போ W தான் ஃபர்ஸ்ட் வரும், தட் இஸ் வித். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப், ஓகே, 23, 19, ஓகே, அதுக்கப்புறம் 18, தட் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். அப்போ ரிமைனிங் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிசெண்டிங் ஆர்டர்ல பார்த்தோம்னா என்ன வரும் நமக்கு, எல்லா ஓவா அப்படின்னா சியா, ஓ தானே வரும். ஓ வந்து 15, தட் இஸ் ஆஃப். நெக்ஸ்ட் ஒன் லைஸ், நெக்ஸ்ட் ஒன் சென்டர். ரைட்? ஓகே, ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, விச் எலிமெண்ட் இஸ் எக்ஸாக்ட்லி பிட்வீன் 21 and with in the last step of the based on the arrangement given input. Okay, based on the given input. லாஸ்ட் ஸ்டெப் கேக்குறாங்க. லாஸ்ட் ஸ்டெப்ல எக்ஸாக்ட்டா பிட்வீன் 21க்கும் வித்துக்கு நடுவுல யார் இருக்காங்க, இதுதான் கேள்வி. ஓகே, சோ லாஸ்ட் ஸ்டெப்னா நமக்கு தெரியும். சோ லாஸ்ட் ஸ்டெப் தட் இஸ் எத்தனை ஸ்டெப்னு நமக்கு எப்படி தெரியும், நமக்கு எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு பாருங்க. இது ஒரு 6, இது ஒரு 6, அப்போ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 6 ஸ்டெப் இருக்கும். அப்போ லாஸ்ட் ஸ்டெப்னா ஸ்டெப் நம்பர் 6. அப்போ ஸ்டெப் நம்பர் 6னா என்ன இருக்கும் நமக்கு, லெஃப்ட் சைடு வேர்ட்ஸ் இருக்குமா. சோ வேர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன அரேஞ்ச் ஆகும், இங்க எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சென்டர். ரைட்? ஓகே, அதான் நமக்கு வரும். ஸோ ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் அரேஞ்ச் ஆகும்போது லீஸ்ட் நம்பர் ஆஃப், அதாவது லீஸ்ட் லெட்டர் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் நமக்கு இங்க வரும். ஸோ சி தானே வருது. ஸோ சென்டர். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லைஸ், நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நம்பர்ஸ் பார்த்தோம்னா நம்பர்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும், 39, 21, ஏன்னா டிசெண்டிங் ஆர்டர்ல 13. ஓகே, உள்ள போயிட்டா இருக்கும். அப்ப நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன இருக்கும் நமக்கு, ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நம்பர்ஸ் இருக்குமா வேர்ட்ஸ் இருக்குமானா வேர்ட்ஸ் இருக்கும். ரைட்? ஸோ அப்போ வித். ஓகே, சோ டிசெண்டிங் ஆர்டர் தான் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப், ரெஸ்பெக்ட். ஓகே, ரெஸ்பெக்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன நம்பர் இருக்கும், ஹையஸ்டா. சோ ஹையஸ்ட்னா 94. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா 85, சாரி டிசெண்டிங் ஆர்டர் இல்ல, அசெண்டிங் ஆர்டர். ரைட்? சோ 56, 85, 94. ரைட்? இதுதான் நம்மளோட அரேஞ்ச்மெண்டா இருக்கும். ரைட்? அவங்க கொடுத்த இதுக்காக அரேஞ்ச்மெண்ட். ஸோ அதே மாதிரி தான் இருக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இங்க பெரிய நம்பர் தான் வரும். கிளியர்? லாஸ்ட்ல. ரைட்? இப்போ என்ன கேக்குறாங்க, விச் எலிமெண்ட் இஸ் எக்ஸாக்ட்லி பிட்வீன் 21 and with. ஸோ 21 and withனா ஸோ என்ன இருக்கு 13. ஸோ இது ஃபுல்லா எழுதணும் கிடையாது, இது ரெண்டும் எழுதிட்டு நம்ம அங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கலாம். ரைட்? ஸோ என்ன இருக்கு நமக்கு 13, தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 3 will be your answer. ரைட்? நெக்ஸ்ட் ஒன். ரைட்? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். What is the position of 56 from right hand in the step 3 in the third step of the arrangement based on the given input? So third step கேக்குறாங்க. So third step என்ன இருக்கும், third step வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்பர்ஸ் தான் இருக்கும். That is what. So left sideல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கும், so first numbers arrange இருக்குமா, that is 39, okay, 21, 13. right sideல என்ன இருக்கும் நமக்கு, so right sideல வந்து பாத்தீங்கன்னா with self responsibility. Right? So remaining வந்து நடுவுல வரும். So remaining நடுவுலனா நமக்கு இங்க இருந்து எடுத்துக்கலாம். So remaining நடுவுல என்ன இருக்கும் நமக்கு 56. next one வந்து பாத்தீங்கன்னா center. next one off. next one 21 எடுத்தாச்சு, responsibility எடுத்தாச்சு. 13, so 13 எடுத்தாச்சு. 85. right? So next 85 க்கு அப்புறம் என்ன வரும் நமக்கு, இப்போ நல்லா கவனிங்க,
இப்போ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 3 எலிமெண்ட்ஸ் போயிடுச்சு ரைட் இந்த பக்கம் 3 எலிமெண்ட்ஸ் போயிடுச்சு டோட்டலா எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு நமக்கு 12 எலிமெண்ட்ஸ் இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா 6 எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்ப ரிமைனிங் 6 எலிமெண்ட் இருக்குமா இங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு நமக்கு 56 இருக்கா ரைட் அப்படி இல்லனா கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம டோட்டலா 12 இருக்குன்னு தெரியும் ரைட் சோ டோட்டலா 12 இருக்குன்னு தெரியும் அவங்க ரைட் சைடுல இருந்து கேக்குறாங்க இப்போ லெஃப்ட் சைடுல இருந்து பாக்கும்போது இது 4 அப்ப ரைட் சைடுல இருந்து பாக்கும்போது என்ன இருக்கும் அப்ப 12 ல இருந்து என்ன பண்ணனும் 4 மைனஸ் பண்ணி +1 பண்ணனுமா ரைட் சோ 12 ல இருந்து 4 மைனஸ் பண்ணி +1 பண்ணுமா அப்ப 8 + 1 என்ன ஆகும் from right to 9 ரைட் சோ எல்லாமே ஓகே எல்லாமே எழுதிட்டு இருக்கணும் அவசியம் கிடையாது இந்த மாதிரி கால்குலேட் பண்ணா நமக்கு என்ன வரும் 9th from right சோ 9th from right ஆப்ஷன் பாருங்க 9th from right எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு ஓகே சோ 9th from right எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பார்க்கலாம் okay 9th from right that is option number 5 will be your answer right okay next one in which step are the elements 56 center of responsibility found in the same order based on the given input right எந்த ஸ்டெப்ல வந்து பாத்தீங்கன்னா 56 எந்த ஸ்டெப்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 56 center okay so 56 center of responsibility found in the same order ன்றாங்க right so இப்போ இங்க பாத்தீங்கன்னா 56 center of ன்னு இருக்கு ஓகே ரெஸ்பான்சிபிலிட்டி இங்க அரேஞ்ச் ஆயிருக்கு அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் ஸ்டெப் அப்ப இதுக்கு முன்னாடி ஸ்டெப்ல கண்டிப்பா ரெஸ்பான்சிபிலிட்டி இங்க தான இருந்தாகணும் சோ இங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ஆஃப்க்கு அப்புறம் ஓகே இங்க 21 இருக்கு 21 எடுக்க முடியாது 21 ஆல்ரெடி அரேஞ்ச் ஆயிருக்கு ஆஃப்க்கு அப்புறம் என்ன எடுக்க முடியும் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் எடுக்க முடியும் அப்ப நம்ம என்ன சொல்லலாம் 56 சென்டர் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எந்த ஸ்டெப்ல இருக்கும் செகண்ட் ஸ்டெப்ல தான் இருக்கும் தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் okay option number 4 that is second step is the answer right next one which element is fifth to the right of the element which is 10th from right end of the second last step of the arrangement based on the given input so second last step so first step another first last step என்னது நமக்கு 6th step so 6th step தான் last அப்போ second last step னா அப்ப நமக்கு என்ன வரும் 5th step right so 5th step இப்போ எழுதணும் அதுல என்ன கேக்குறாங்க 5th to the right of the which is 10th from right end அப்ப என்ன சொல்லலாம் to right from right opposite directions அப்ப ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தோம்னா 5 and 10 டிஃபரன்ஸ் எடுத்தோம்னா 5th from right end so 5th from right end தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இங்க right so 5th from right end னா நமக்கு step 5 ன்னு கேக்குறாங்க right அப்ப step 5 னா நமக்கு சென்டர் அரேஞ்ச் ஆயிருக்காதுல்ல so சென்டர் அரேஞ்ச் ஆயிருக்காது so lies இருக்கும் நமக்கு next வந்து பாத்தீங்கன்னா off ன்னு இருக்கும் clear so next வந்து பாத்தீங்கன்னா இங்க 39 அப்படியே இருக்கும் so நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைடுல இருந்து அப்ப நமக்கு 94 கூட அரேஞ்ச் ஆயிருக்காது அப்ப என்ன வரும் நமக்கு 85 56 ரெஸ்பான்சிபிலிட்டி next self okay next with அப்போ ரைட் சைடு 5th வேணா பாத்தீங்கன்னா நமக்கு என்ன வரும் with right so அவ்வளவுதான் ரைட் அப்ப என்ன சொல்லலாம் ஆப்ஷன் நம்பர் 3 with okay right next one பாருங்க which are the following are the first two and last two elements respectively of the fourth step of the arrangement based on the given input so fourth step first பாருங்க fourth step வந்து இதுக்கு முன்னாடி இப்போ இதுக்கு முன்னாடினா அப்ப lies இங்க அரேஞ்ச் ஆகுது அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா off இருக்கும் 39 இருக்கும் so off 39 வர மாதிரி ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா first option off 39 வருது so first option மட்டும் தான் off 39 வருது வேற எதுலயுமே off 39 வரல ஆப்ஷன் நம்பர் 1 தான் நம்மளோட ஆன்சரா இருக்கும் ஓகே ரொம்ப கஷ்டமான அவசியம் கிடையாது ஜஸ்ட் நம்ம இங்க மிஷின் இன்புட்ல எப்பவுமே ஓகே பேட்டர்ன் என்னன்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் லாஜிக் கண்டுபிடிச்சிட்டா ஈஸி தான் சால்வ் பண்றது ரைட் நெக்ஸ்ட் ஒன் okay so next one arrangement based 8 persons PQ RST U V and W are sitting around a circular table facing the center okay so 8 persons facing center 1 2 3 4 5 6 7 8 so possibility வர வாய்ப்பு இருக்கும் so இன்னொரு possibility எடுத்துக்கலாம் 1 2 3 4 5 6 7 8 okay each one of them has a different age like 3 years 4 years 5 years 6 years 7 years 8 years 9 years and 10 years okay but not in the same order so 8 பேர் இருக்காங்க அந்த 8 பேருக்கும் different years கொடுத்திருக்காங்க அப்ப 2 வேரியபிள் கொடுத்திருக்காங்க so questions பார்க்க எல்லாரும் இன்சைன் கொடுத்ததனால so நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்க வாய்ப்பு இருக்கு பார்க்கலாம் P sits third to the right of 10 years old so P sits third to the right of 10 years old இங்க 10 எடுத்துட்டா 1 2 3 இங்க P எடுத்துக்கலாம் okay next one only one person sits between P and W only one person between P and W இது ஒரு possibility அப்படி இல்லனா இங்க 10 1 2 3 இங்க P எடுத்துக்கலாம் so இங்க W எடுத்துக்கலாம் okay so ரெண்டு possibility வருது next one only three people sit between 8 W and 8 years old அப்போ oppositeல இருப்பாங்க இங்க 8 years old இருக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க 8 years old இருக்கும்
next one, only one person between 8 years old and one who is older than him. So one who is older than him na அப்போ நமக்கு 9 இருக்கணும். So அப்ப இங்க வரலாம், அப்ப இங்க வரலாம். next one, and he is not the youngest. So next P's age is less than 8. So P's age is less than 8 னா அப்ப இங்க வர முடியாது. அப்ப இங்க தான். So இங்க வந்து பாத்தீங்கன்னா 9 எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்கள்ட்ட இங்க 10 இருக்கு. So இந்த கண்டிஷன்ல நமக்கு 1% இங்க 9 எடுக்க முடியாது நம்ம. ஏன்னா வந்து P வந்து எங்கன்னு சொல்லிட்டாங்க 8 விட. அப்ப இங்க 9 எடுத்துக்கலாம். Okay, next one. V sits second to the left of 5 years old. So V வந்து பாத்தீங்கன்னா 5 years old left. So எங்க எடுக்கணும் நமக்கு? So V வந்து possible நமக்கு நிறைய possibility வரும் இதுல. next பார்க்கலாம். neither P nor immediate neighbors of P are 5 years old. அப்ப P 5 கிடையாது. ஓகே, அப்ப இங்க 5 வராது, இங்கேயும் 5 வராது. அப்ப நமக்கு அப்ப 5 பாசிபிள். இங்க 5 எடுத்துட்டோம்னா செகண்ட் டு த லெஃப்ட்ன்றாங்க. இங்க P இருக்காங்க, பாசிபிள் இல்ல. இங்க 5 எடுத்துட்டா செகண்ட் டு லெஃப்ட் பாசிபிள். வேற எங்க? வேற எங்க மேல. அப்ப இங்க 5 எடுத்துட்டா செகண்ட் டு லெஃப்ட் இங்க V பாசிபிள் நமக்கு. இந்த கண்டிஷன்ல 5 இங்க வராது. சோ 5 இங்கேயும் வராது, இங்கேயும் வராது. அப்ப பாசிபிள் என்னது? 5. ஓகே, இங்க எடுத்துட்டா செகண்ட் டு தி லெஃப்ட் இங்க V பாசிபிள். அப்படி இல்லனா 5 இங்க எடுத்துட்டா செகண்ட் டு தி லெஃப்ட் நமக்கு V இங்க பாசிபிள். ரைட், நெக்ஸ்ட் ஒன். Only two people between V and R. R is not 8 years old. Right? Only two people between V and R. R is not. Okay, so அப்ப 2 people னா அப்ப இங்க பாசிபிள் கிடையாது. அப்ப 2 people இங்க R. இந்த கண்டிஷன்ல 2 people னா இங்க 8. Okay, இங்க வர முடியாது. அப்ப R இங்க வந்துரும். Right? Next one. Q is an immediate neighbor of both 3 years old and 7 years old. அப்போ okay, Q வந்து பாத்தீங்கன்னா 3 yearsக்கும் 7 yearsக்கும் நடுவுல. அப்ப Q இங்க பாசிபிள் கிடையாது, இங்க பாசிபிள் கிடையாது, இங்க பாசிபிளும் கிடையாது. ரைட்? அப்ப இங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா Q எடுக்கிறதுக்கே பாசிபிலிட்டி வரல. இந்த கண்டிஷனை செக் பண்ணலாம். இங்க Q எடுக்க முடியாது, இங்க Q எடுக்க முடியாது. அப்ப இங்க தான் Q எடுக்க முடியும். இங்க Q எடுத்துட்டோம்னா நமக்கு 3 years 7 years பாசிபிள். ரைட்? அப்படி இல்லனா 7 years 3 years பாசிபிள். ரைட், நெக்ஸ்ட் ஒன். ஓகே, சோ அப்ப நமக்கு இங்க 3 இல்ல 7 வரணும். அப்படி இல்லனா இங்க 3 இல்ல 7 வரணும். ரைட்? சோ நெக்ஸ்ட் ஒன். There is a difference of 2 years between V's age and S age. Difference of 2 years between V and S. இப்போ 5 இங்க இருக்கு. 5 க்கு 2 years டிஃபரன்ஸ்னா 3 7. அப்ப 3 7 இங்க. அப்ப 8 எடுத்துட்டோம்னா 8 க்கு வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் எடுத்தோம்னா நமக்கு 2 years டிஃபரன்ஸ் எடுத்தோம்னா 10 ஆல்ரெடி இங்க இருக்கு, பாசிபிள் கிடையாது. அப்ப ரிமைனிங் என்ன வரும்? 6 years இங்க எடுத்துட்டா இங்க S பாசிபிள். ஓகே, இங்க ஆல்ரெடி Q எடுக்க முடியாது, நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம் இந்த பாசிபிலிட்டியை. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன். U is one of the immediate neighbor of S. U is one of the immediate neighbor of S. U இங்க வந்துரும். ரைட்? இப்போ 3 or 7. So 3 or 7. Okay, R is not 8 years old. Next, neither P nor W is not 5 years old. W is not 5 years old, right? Okay, W is not 5 years old na appo namakku. Okay, right, already inga eduthachu nama. P's age is less than 8 and he is not the youngest. So he is not the youngest na appo 3 vara mudiyadhu inga. Appo inga 7, appo inga 3 vandrum namakku. Clear ah? Appo remaining irukra age ingeyum, remaining irukra person ingeyum place pannom. Appo remaining irukra age enna paarenga. So enna age nama eduthirukkom inga 3 4 எடுக்கலையா? so 3 4. so 4 years வந்து பாத்தீங்கன்னா Q க்கு 4 years வந்துரும். ரிமைனிங் பர்சன் யார் இருக்கா? PQ R S T. so T இங்க வந்துருவாங்க. இதுதான் நம்மளோட ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட். கிளியரா? ரைட். so questions பார்க்கலாம். Who amongst the given persons is the eldest? eldest யார் நமக்கு? T. that is option number 1. okay, next question. 4 of the following 5 are alike in a certain way based on their positions in the arrangement and hence form a group. Which one does not belong to that group? So U 4 years old கிடையாது. ஓ சரி, பார்க்கலாம். இன் கேஸ் நமக்கு வேற ஏதாவது கூட இருக்கும், ஆப்போசிட்ல இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் S 3 years old. S 3 years old ஆப்போசிட். நெக்ஸ்ட் P 9 years old ஆப்போசிட்ல இருக்காங்க. நெக்ஸ்ட் T 6 years old ஆப்போசிட்ல இருக்காங்க. நெக்ஸ்ட் ஆப்வியஸா ரிமைனிங் 5th ஆப்ஷன் தான் இருக்கும்னு பார்க்கலாம். V 8 years old. V 8 years old வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட் கிடையாது, இமிடியேட் நெய்பர்ஸ். that is option number 5 is answer. Next one. Which of the following statements is true as per the given information? Q is 4 years old, right? So Q is 4 years old, அதான் true. So next வந்து பாத்தீங்கன்னா all the given statements are true. 4th optionல இருக்கு. So the next one check பண்ணலாம். V and S are immediate neighbors of R. V and S are immediate neighbors of R கிடையாது. that is option number 1 is answer. Next one. Who sits exactly between P and the youngest person when counted left of P? When counted left of P, P and one who is youngest person. youngest na yaru? 3. that is W. இவங்க ரெண்டு பேர் நடுவுல எக்ஸாக்ட் யார் இருக்கா? Q. that is 4 years old. that is option number 5. Next one. Who amongst the following is 7 years old? So 7 years old yaar inga? that is P. option number 2. Next one. Which of the following represents V's age in years? V's age in years பார்த்தோம்னா
6 years, option number 2. Next one. Okay, next one coding decoding கொடுத்திருக்காங்க, so solve பண்ணலாம். Right. Okay, so தெரியுதான்னு பாருங்க உங்களுக்கு. Right. ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் போகிறதுக்கு முன்னாடி ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் பார்க்குறீங்க, பட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸோ இல்லை லைக்கோ எதுவுமே சரியாக பண்ண மாட்டேன்றீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி. ஸோ பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், நெகட்டிவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெக்டிஃபை பண்ண பார்க்குறோம். ரைட்டா? ஓகே. ஸோ கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஸோ ஷேரும் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் மூலியமாக தான் இன்னும் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிளாஸ் இந்த மாதிரி கொண்டு போக முடியும். கிளியரா? ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வெறும் கிளாஸ் மட்டும் எடுக்கலாம், இந்த மாதிரிலாம் எதுவும் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பட் என்ன பண்ணுறது, நீங்கள் எதுவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளாஸ் பார்க்குறீங்க, பட் கமெண்ட்ஸோ லைக்ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பண்ணுறது கிடையாது. ரைட்? ஓகே. ஸோ இப்போ நம்ம கொஸ்டின்குள்ளே போகலாம். லைக்லி டு ரைஸ். ஓகே. ஸோ இப்போ நமக்கு இதெல்லாம் படிக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். இந்த given code language, what does the code KT stand for? So KT stand for, so KT எங்க இருக்குன்னு பாத்துங்க. So KT ஓகே. ஸோ கேடி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கேட்டி இருக்கு. அப்போ லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல கேட்டி இருக்கு, வேற எங்கேயுமே கேட்டி கிடையாது. அப்போ லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் இருக்கிற வேர்டு பாருங்க. ஸ்டாண்டர்ட் இங்கே ரிப்பீட் ஆகுது, வர வாய்ப்பு இல்லை. லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகுதா, ரிப்பீட் ஆகல. ஸோ லெவல் பாசிபிள். நெக்ஸ்ட் நாட் நமக்கு இங்கே இருக்கு, ரிப்பீட் ஆகுது. ரீச்ட் எங்காவது இருக்கா, எங்கேயுமே இல்லை. அப்போ லெவல் இல்லை ரீச்ட் வர வாய்ப்பு இருக்கு. தட் இஸ் எய்தர் ஆர் வருமா இங்க. தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 5, எய்தர் லெவல் ஆர் ரீச்ட். ரைட்? நெக்ஸ்ட் ஒன். In the given code language, if to school is coded as, okay, if to school, right, inga apostrophe miss aiduchu. If to school is coded as WOLB, then what will be the code for likely paid? Okay, seri paakalam. To school, so to school, so first thing school inga irukku, vera enga school irukanu paakalam. Okay, so seri 2 inga irukku paakalam. So 2 வேற எங்கயாவது 2 இருக்கா? வேற எங்கேயுமே 2 கிடையாது, அங்க மட்டும்தான் 2 இருக்கு. ரைட்? அப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ZA ரிப்பீட் ஆகுது, எங்கேயாவது ரிப்பீட் ஆகுது. ரைட்? ZA வராது. நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஸோ ZA இந்த ரெண்டு இடத்துல ரிப்பீட் ஆகுது நமக்கு. ஸோ ZA வராது. நெக்ஸ்ட் IB இல்ல LB. ஸோ ரைட். ஸோ LB ரிப்பீட் ஆகுதா? ரிப்பீட் ஆகல. ரைட்? அப்போ இது பாசிபிள். JR ரிப்பீட் ஆகுதானா? ரிப்பீட் ஆகல. நெக்ஸ்ட் BM ரிப்பீட் ஆகுது. அப்போ இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒரு கோடா இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன வேர்டு கொடுத்துருக்காங்க பாருங்க, இன்னொரு வேர்ட்ல லைக்லி. அப்போ லைக்லியும் பாத்தீங்கன்னா இங்க தனியா தான் இருக்கு. ரைட்? ஸோ லைக்லியும் தனியா தான் இருக்கு. அப்போ லைக்லி 2 ஓட கோடு வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்கணும், IB இல்ல JR இருக்கணும். ஸோ IB இல்ல JR இருக்கணும். அப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன எடுத்துட்டாங்க, IB எடுத்துட்டாங்க. அப்போ ஆப்ஷன்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா JR கண்டிப்பா இருக்கணும். தட் இஸ் ஆன்சர்ல JR கண்டிப்பா வரணும். JR வர மாதிரி ஆப்ஷன் பார்த்தோம்னா நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ரைட்? ரெண்டு ஆப்ஷன் JR இருக்கு. அப்ப இந்த ரெண்டு இடத்துல வரும், மத்த மூணு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்கூல்னு சொல்றாங்க. ரைட்? சோ ஸ்கூல் எங்க இருக்குன்னு பாருங்க. இங்க இருக்க வேர்டு, இங்க ஸ்கூல் இருக்கு, வேற எங்க ஸ்கூல் இருக்கா நமக்கு? ஸ்கூல் இந்த ரெண்டு இடத்துல இருக்கு. ஆமாண்ணா. அப்ப இந்த ரெண்டு இடத்துல மட்டும் ரிப்பீட் ஆகிற மாதிரி DH கிடையாது. நெக்ஸ்ட் WO ரிப்பீட் ஆகுது, ZA இல்ல, PS இல்ல. அப்போ நமக்கு WO JR. ஓகே, WO நமக்கு என்ன இருக்கணும், JR இருக்கணும். சோ WO JR, that is WO JR PS. சாரி, பார்க்கலாம் ஒரு வாட்டி. சாரி, இங்க என்ன எடுத்திருக்காங்க, LB எடுத்திருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா JR வந்தாகணும். ஸோ JR நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா WO வராது. ஸோ என்னது, ஸ்கூல் தானே கேட்டிருக்காங்க. ஸ்கூல் இங்க இருக்கு, இங்க இருக்கு. ரைட்? ஓகே, ஸ்கூல் அவங்க எடுத்துட்டாங்க ஆல்ரெடி, WO எடுத்துட்டாங்க. அப்போ ரிமைனிங் வந்து பாத்தீங்கன்னா பெய்டு தானே. ஸோ பெய்டு இங்க இருக்கு, வேற எங்க இருக்கு பெய்டு? ஸோ பெய்டு வந்து பாத்தீங்கன்னா பெய்டு, ஸோ வேற எங்கேயுமே இல்லை, இங்க மட்டும் தான் இருக்கணும். அப்போ பார்க்கலாம். ஸோ DH ரிப்பீட் ஆகுதா? ஸோ DH வந்து பாத்தீங்கன்னா இங்க ரிப்பீட் ஆகுது வாய்ப்பு இல்லை. நெக்ஸ்ட் WO ஆல்ரெடி எடுத்துட்டாங்க அவங்க. ZA வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட் ஆகிறது பார்த்தோம். ரிமைனிங் வந்து PS. ரைட்? தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 3, PS and JR. ரைட்? நெக்ஸ்ட் ஒன். வாட் வில் பி த கோட் ஃபார் ஸ்டாண்டர்ட் இன் த கிவன் கோட் லாங்குவேஜ்? ஸ்டாண்டர்ட் பாருங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் இந்த லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு, நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. ரைட்? ஸோ அப்போ இந்த ரெண்டுத்துல மட்டும் காமனா XF கிடையாது, BM கிடையாது, NE இருக்கு காமனா, நெக்ஸ்ட் WO கிடையாது. தட் மீன்ஸ் NE. ரைட்? ஸோ ஆப்ஷன் நம்பர் 1. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். வாட் இஸ் த கோட் ஃபார் ரைஸ் இன் த கிவன் கோட் லாங்குவேஜ்? ஸோ ரைஸ் எங்க இருக்குன்னு பாருங்க. நமக்கு
தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ல ரைஸ் இருக்கு, தேர்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் இருக்கு. அப்போ கோடு கூட பார்க்கலாம். எக்ஸ்எஃப் நமக்கு எங்கேயுமே ரிப்பீட் ஆகல. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்எஃப் வர வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் பிஎம் வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட் ஆக ஆல்ரெடி பார்த்தோம், என்இ ஆல்ரெடி எடுத்தாச்சு, டபிள்யூஓ எடுத்தாச்சு. அப்போ எக்ஸ்எஃப் ரைட், தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் எக்ஸ்எஃப் ஆர் எஸ்ஜின்னு இருக்கா, ரைஸ் ரைஸ் வேற எங்காவது ரிப்பீட் ஆகுது நமக்கு ரைஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு பார்க்கல. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ல ரைஸ் இருக்கு நமக்கு. அப்போ காமனா இருக்கிறது பாருங்க, அந்த ரெண்டுத்துலயும் பிஎம் தான் காமனா இருக்கு ரைட். அப்போ பிஎம் தான் நம்மளோட ஆன்சரா இருக்கும், தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 4. ஸோ இந்த மாதிரி தான் எக்ஸாம்லயும் பார்த்தீங்கன்னா கவனிக்க மாட்டோம்னா நமக்கு நெகட்டிவ் மார்க்கிங்கா போயிடும் ரைட். நெக்ஸ்ட் ஒன், இங்க ஆப்ஷன் இருக்கிறதுனால நம்மளால ரெக்டிஃபை பண்ண முடியும். சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தப்பா நினைக்கிற ஆன்சர் கூட ஆப்ஷன்ல இருக்கும், அந்த டைம்ல நமக்கு அது நெகட்டிவ் போவா இருக்கும். ஸோ கவனமா பார்த்துக்கணும். Next, what will be the possible code for receipt of fees in the given code language? So receipt of fees given code language பார்க்கலாம். So receipt of fees மூணு வேர்டுமே இருக்கான்னு பார்க்கலாம். பாசிபிள்னு சொல்றாங்க, நமக்கு ஃபீஸ் இருக்கு, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆஃபும் இருக்கு, ரிசிப்ட் இருக்கா, ரிசிப்ட் கிடையாது. அப்ப இல்லாத கோடுன்னு பார்த்தோம்னா என்இ இசட்ஏ எக்ஸ்எஃப் மூணு வேர்டுமே அங்க இருக்கு பார்த்தோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வராது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்எஃப் டபிள்யூஓ டிஹெச், ஸோ இது மூணுமே இந்த கோட்ல இருக்கு. ஏன்னா இல்லாத கோடு ஒன்று வரணும் இல்லையா, அப்போ இந்த ரெண்டு ஆப்ஷன் எலிமினேட்டட். நெக்ஸ்ட் இசட்ஏ எக்ஸ்எஃப் எஸ்ஜி, எஸ்ஜி இங்க இருக்கு, எக்ஸ்எஃப் இருக்கு, இசட்ஏவும் இருக்கு. ஸோ தேர்ட் ஆப்ஷன் எலிமினேட்டட். நெக்ஸ்ட் எக்ஸ்எஃப் ஏஎல் இசட்ஏ, அப்போ ஏஎல் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கிடையாது, கோடில் ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ ஏஎல் எங்கேயுமே கிடையாது நம்ம பார்க்கும்போது. நெக்ஸ்ட் டபிள்யூஓபிஎம் ஏஎல், டபிள்யூஓபிஎம் ஏஎல், இப்போ இங்கே ஏஎல் இருக்கு, இங்கே ஏஎல் இருக்கு, ஸோ இல்லாத வேர்டு. ஓகே, இப்போ செக் பண்ணலாம். இப்போ நம்ம செக் பண்ண வேண்டியது இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் இப்போ இருக்கு நமக்கு. இன்கேஸ் இங்கேயும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற கோடு வந்து இங்கே ரிப்பீட் ஆயிருந்துச்சுன்னா அப்போ அதை எலிமினேட் பண்ணிட்டு ரிமைனிங் 4 தான் ஆன்சர் சொல்லலாம். பட் இங்கே ரெண்டு இடத்துலையுமே இங்கே வராத கோடு இருக்கு, ஸோ அதனால செக் பண்ணி தான் ஆகணும் ரைட். ஓகே, என்ன கேட்டிருக்காங்க நமக்கு, ரிசிப்ட் ஆஃப் ஃபீஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபீஸ் எங்கே இருக்குன்னு பாருங்க, இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு, வேற எங்கேயாவது இருக்கு, வேற எங்கேயுமே இல்லை. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல காமனா நமக்கு இசட்ஏன்றது காமனா இருக்கு ரைட். ஸோ இசட்ஏன்றது வேற எங்கேயாவது இருக்கு, வேற எங்கேயுமே இல்லை. இசட்ஏ காமனா இருக்கு. நெக்ஸ்ட் ஐபி கிடையாது, ஜேஆர் கிடையாது, பிஎம் கிடையாது. ஸோ இசட்ஏ கண்டிப்பா இருக்கணும். அப்போ இசட்ஏ, அப்போ இசட்ஏ கண்டிப்பா வரணும்னா ஆப்ஷன் நம்பர் 4 தான் நம்மளோட ஆன்சரா இருக்கும் ரைட். நெக்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் சிலாகிசம் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். Some keys are locks, all keys are clues, no clue is an answer. Right? So conclusion 1, no lock is an answer. Conclusion 2, some locks are clues. எப்பவுமே அட்லீஸ்ட் வந்துச்சுன்னா அதை படிக்க கூட மாட்டேன். அதோட மீனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா some locks are clues தான். அட்லீஸ்ட்ன்றது நமக்கு அது தேவையில்லாது ரைட். ஸோ நோ லாக் இஸ் ஆன்சர் சொல்றாங்க. ஸோ எங்க இருக்குன்னு பாருங்க, லாக் அண்ட் ஆன்சர். சம் கீஸ் ஆர் லாக்ஸ்ன்னு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆல் கீஸ் ஆர் க்ளூஸ்ன்னு இருக்கு. சில லாக்ஸ் வெளியே இருக்கா. நெக்ஸ்ட் நோ க்ளூ இஸ் ஆன்சர்னு இருக்கு. இப்போ வெளியே இருக்கிற லாக் வந்து நான் என்ன பண்ணலாம், ஆன்சர் வச்சு கனெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கா. ஸோ வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நம்மளால சொல்ல முடியாது ரைட். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா சம் லாக்ஸ் ஆர் க்ளூஸ்ன்றாங்க. சம் லாக்ஸ் ஆர் க்ளூஸ்னா பாருங்க, இங்க சில கீ வந்து பாத்தீங்கன்னா லாக்குள்ள இருக்கு, எல்லா கீயுமே வந்து பாத்தீங்கன்னா க்ளூக்குள்ள இருக்கு கரெக்ட். அப்ப எல்லா கீயுமே க்ளூக்குள்ள இருக்குன்னா அப்போ கீக்குள்ள என்னென்ன இருக்கோ அதெல்லாம் க்ளூக்கும் சம்பந்தம் இல்லையா, அதுக்கும் ரிலேஷன் இருக்கும் இல்லையா. அப்ப கண்டிப்பா நம்ம என்ன சொல்லலாம், செகண்ட் ஒன் இஸ் ட்ரூ ரைட். அப்ப என்ன சொல்லலாம் நம்ம, ஆப்ஷன் நம்பர் 2 இஸ் ட்ரூ, தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 4, கன்க்ளூஷன் 2 இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட் ஒன், all paints are brushes, no brush is a color, all colors are shades னு சொல்றாங்க. So conclusion 1, some paints are colors, some paints are colors. So paintக்கும் கலருக்கும் ஓகே, எங்க போச்சு, பெயிண்ட்டுக்கும் கலருக்கும் டெஃபினட் ரிலேஷன் இருக்கான்னு பாருங்க. பெயிண்ட்ஸ், ஆல் பெயிண்ட்ஸ் ஆர் பிரஷஸ், நோ பிரஷஸ் ஏ கலர். நெக்ஸ்ட் ஆல் கலர்ஸ் ஆர் ஷேட்ஸ். இங்க பெயிண்ட்டுக்கும் கலருக்கும் டெஃபினட் ரிலேஷன் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இங்க வராது ரைட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், நோ ஷேட் இஸ் எ பெயிண்ட். ஸோ நோ ஷேட் இஸ் எ பெயிண்ட் சொல்லும் போது பாருங்க, நோ ஷேட் இஸ் எ பெயிண்ட். பெயிண்ட் எங்க இருக்கு, ஷேடு. ஸோ பெயிண்ட் இங்க இருக்கு, ஷேட் இங்க இருக்கு. ஸோ பெயிண்ட், ஆல் பெயிண்ட்ஸ் ஆர் பிரஷஸ், நோ பிரஷ் இஸ் கலர். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆல் கலர்ஸ் ஆர் ஷேட். ஸோ சில ஷேடு வந்து பாத்தீங்கன்னா வெளியே இருக்கு, அந்த வெளியே இருக்க ஷேடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெயிண்ட் வச்சு கனெக்ட் பண்ண முடியுமா, கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இதுவும் வராது. அப்ப இங்க வந்து எதிரார் வர வாய்ப்பு இல்லை ரைட். அப்ப நமக்கு என்ன வரும், neither nor, that is option number 4 is the answer. Next one, some keys are locks, all keys are clues, no clue is an answer. Previous பார்த்த ஸ்டேட்மெண்ட் தான். So conclusion 1, no key is an answer. Next one, all answers being lock is a possibility. Right, no key is an answer னு சொல்றாங்க. இப்போ இங்க பார்த்தோம்னா எல்லா கீயும் எங்க இருக்கு, க்ளூக்குள்ள இருக்கு. அந்த க்ளூ எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் கிடையாது. அப்போ க்ளூக்குள்ள என்ன இருக்கோ அது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் கிடையாது இல்லையா. தட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட் ஒன், all answers being lock is a possibility னு சொல்றாங்க. all answers being lock is a possibility. இப்போ பார்த்தோம்னா எல்லா ஆன்சருமே வந்து பாத்தீங்கன்னா வெளியே தான் இருக்கு, க்ளூக்கும் ஆன்சர் தான் ரிலேஷன் சொல்றாங்க. அப்போ ஆன்சர் எடுத்துட்டு போய் லாக்ல வச்சாலும் க்ளூ கனெக்ட் ஆகாது இல்லையா. ஸோ கண்டிப்பா கனெக்ட் ஆகாது. அப்போ செகண்ட் ஒன்னும் ட்ரூ தான். அப்போ என்ன சொல்லலாம், போத் 1 and 2, that is option number 2 is the answer right. Next question,
Next one, previous upon the statement, all paints are brushes, no brush is a color, all colors are shades. Conclusion 1, all brushes being shade is a possibility. Conclusion 2, all shades are colors. இங்க வந்து பாத்தீங்கன்னா all colors are shades னு சொல்லிருக்காங்க. So all shades are colors reverse ல சொல்ல முடியாது. Right? Possibility வேணா சொல்லலாம், but definitely சொல்ல முடியாது. So all brushes are being shade is a possibility பாருங்க. All brushes being shade is a possibility. Brush இங்க இருக்கு and shade இங்க இருக்கு. So all colors are shades னு சொல்றாங்க. No colors brush. So கலருக்கும் பிரஷ்க்கும் தான் ரிலேஷன் இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப பிரஷ் தூக்கிட்டு வந்துட்டு ஷேடுக்குள்ள வைக்கலாம் நாம பாசிபிள். பட் என்னது கலரையும் பிரஷ் தான் நம்ம கனெக்டே பண்ணக்கூடாது. ரைட்? அப்ப இது பாசிபிள். So only one is true. That is option number 3. Next one. Some odds are even, some evens are numbers. Conclusion 1, some odds are numbers. Conclusion 2, no odd is a number. So இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஸோ நெகட்டிவ் கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகாது. ரைட்? நெக்ஸ்ட் ஒன், சம் ஆட்ஸ் ஆர் நம்பர்ஸ்னு சொல்றாங்க. ஸோ சம் ஆட்ஸ் ஆர் நம்பர்ஸ், ஆடுக்கும் நம்பருக்கும் ரிலேஷன் இருக்கா? இன்டர்செக்ஷனே கிடையாது. ஏன்னா நடுவில் ஈவன்ன்றது இருக்கு. ஸோ இன்டர்செக்ஷனே கிடையாது. ஸோ தட் இதுவும் ஃபாலோ ஆகாது. அப்ப என்ன சொல்லலாம்? நமக்கு ஆடுக்கும் நம்பருக்கும் டெஃபினட் ரிலேஷன் கிடையாது. ஸோ சம் நோன் கொடுத்துருக்காங்க. சேம் சப்ஜெக்ட் சேம் ப்ரெடிகேட். அப்ப என்ன சொல்லலாம்? நம்ம எய்தர் ஆர், தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 1 will be our answer. Right? Next one. Okay, next one. In this question are given two statements A and B. These statements may be either independent causes or may be effects of independent causes. Right? So cause and effect based பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். So statement A, National Highways Authority of Country X has requested the Space Research Center Limited to provide space technology for real-time tracking of road conditions across the country and better management of future projects. Okay? அது எதுக்காக அப்படி பண்ணிருக்காங்க பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் பி, அது ரிலேட்டடா இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். ஆட்டோமேட்டட் ட்ரோன் இமேஜிங் டெக்னாலஜி யூஸ்டு பை த நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் கண்ட்ரி எக்ஸ் டு மானிட்டர் த ரோட்ஸ் ஹஸ் ஃபெயில் டு ப்ரொவைட் ஆக்சுவல் ஸ்டேட்டஸ் ஆஃப் த ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் நியூமரஸ் டைம்ஸ் இன் எ இயர். ரைட்? அப்போ இங்க இது ஃபெயில் ஆனதுனால தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க, மறுபடியும் இங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரிக்வெஸ்ட் வச்சிருக்காங்க. ரைட்? அப்போ B is the cause and A is its effect. Right? So B is cause, A is its effect. Option number, right? So B is the cause and A is its effect. That is option number 4 is the answer. Right? Next one. Okay, இது வந்து பாத்தீங்கன்னா strong and weak argument. Right? Weak answer statement. Okay, பார்க்கலாம். Drinking too much caffeine through coffee stunts height in humans. So statement 1 for that. While average consumption of coffee by humans has increased from 1960 to 2015, the average height has increased by 15 inches. Okay, அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா strong ஆக்குது. Next one, intake of fast food products which are known to stunt growth in humans has increased by 25% per individual, but these lack caffeine completely. Right? அப்ப என்ன சொல்லலாம்? So 1 is strong இல்லையா? Right? Statement 1 strengthens information while statement 2, that is option number 5. Option number 5 is the answer. Right? Next one. Next one, course of action. Right? The numbers of villagers migrating to cities due to a very low crop produce for consecutive 2 years has unprecedentedly increased. Right? Okay, so due to very low crop. So okay, அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் இங்க இருந்து சிட்டிக்கு போயிட்டு இருக்காங்க, மைக்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க வில்லேஜ்ல இருந்து. Course of action 1, the villagers shifting to urban areas should be assured a job by the government so that they can make up for their losses. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா இது பர்சனல் ஒப்பீனியன் தான். ஸோ கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ல எப்பவுமே நம்மளோட பர்சனல் ரிவ்யூ நம்ம இது பண்ணக்கூடாது. ஓகே, நம்ம அங்கே ஒரு ஆக்ஷன் எடுக்கிறோம்னா அதை லெசன் பண்ணணும். ஓகே, அப்போ நம்ம அவங்களுக்கு ஜாப் கொடுத்துட்டு அர்பன் சிட்டி வரவங்க ஜாப் கொடுத்துட்டு அப்போ வில்லேஜ்ல யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அது கூட வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வராது. நெக்ஸ்ட் ஒன், த லாஸ் ஆஃப் த ஃபார்மர்ஸ் டியூ டு crop failure should be covered by the government by at least some percentage. ஓகே, ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டான கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் இருக்காது. இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா இது உடனே காரியம் கிடையாது. செகண்ட் ஒன்று வராது. அப்போ என்ன சொல்லலாம் நம்ம? neither nor, that is option number 5 will be our answer. Okay, next one. Next one என்ன கொடுத்துருக்காங்கன்னா, study the given information carefully to answer the question. Given question. Okay, the oldest TV channel X has been facing a tough time sustaining itself in the market. Its condition is such that it has earned no profit since the past 2 years. Okay, so எதுக்காக ப்ராஃபிட்டே இல்லாம இது பண்றாங்கன்னு பார்க்கலாம். Which of the following cannot be a reason for given situation? Channel X does not advertise adequately about its programs through any of the media platforms. Okay, இது கூட
ரீசனா தான் இருக்கும். அவங்க என்ன கேக்குறாங்க, cannot be the reason கேக்குறாங்க. ஓகே, எது ரீசனா இருக்க முடியாது. நெக்ஸ்ட், சேனல் X gives chance to new talents who are mostly hired from a specific drama school of the country. Next one, channel X has registered itself only with one DTH company which is not. ஓகே, இது கூட ரீசனா இருக்கலாம். ஓகே, செகண்ட் ஒன் சொல்ல முடியாது, இப்போதைக்கு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன், சேனல் X is unable to retain many of its sponsors. ஓகே, இது கூட காரணமா இருக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், the shows and serials broadcast on channel X have become monotonous and repetitive. ஓகே, இது கூட காரணமா இருக்கலாம். அப்போ ஆப்ஷன் நம்பர் 2 தான் ஆன்சரா இருக்கும் நமக்கு. ரைட், ஆப்ஷன் நம்பர் 2. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா cannot be related. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட், Fluorescence, a famous flower retailer in the city X, has recently launched personalized gift shops in different locations of the city. Even after aggressive marketing and introductory offers, the gift shops of Fluorescence failed to match the popularity of its flower business. Which of the following statements can be reason for the failure of the Fluorescence gift shops to be as popular as its flower business? Right. இங்க என்ன கேக்குறாங்க, ப்ரீவியஸ் வந்து பாத்தீங்கன்னா cannot be reason கேக்குறாங்க, இங்க can be reason கேக்குறாங்க. எதுக்காக, இங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க அந்த gift shop வந்து பாத்தீங்கன்னா ஃபெயில் ஆயிருக்கு. ரைட், பார்க்கலாம். So first one, the Fluorescence gift shops do not take frequent feedback from its customers. ரைட், இது கிடையாது. Next, most of the Fluorescent gift shops of Fluorescence are located in Popular. ஓகே, இது கிடையாது. Next, the introductory offers provided by Fluorescent gift shops were valid for only 3 months. So இதுவும் வர முடியாது, only 3 months only. Right, next one, the customers need to make the purchase at least 1 month prior to order. So இதுவும் கிடையாது. Next, the materials used for personalized gifts by gift shops are not very different from the other gift shops of the city. இப்போ ஏதாவது நமக்கு gift shop ஏதாவது இருக்குன்னா டிஃபரெண்டான கிஃப்ட்ஸ் தான் நம்ம வந்து வாங்க ட்ரை பண்ணுவோம். ரைட், அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ரீசனா இருக்கலாம். தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 5. நெக்ஸ்ட் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா to decide which, okay, we can, it's a statement. Okay, the censor board has stalled the release of movie X despite several pleas from the director of the movie for a clean sheet. Okay, stall என்னது, okay, நிறுத்தி வச்சிருக்காங்க. Next, first one, first statement for that, none of the movies of the director of movie X have been stalled from being released in the past. Next one, the stalling of a movie prior to its release creates an unnecessary hype regarding the same. Okay, இது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு சம்பந்தம் இல்ல. பட் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், none of the movies of the director of movie X, இங்க வந்து பாத்தீங்கன்னா மூவி எக்ஸ் பத்தி மட்டும் தான் பேசுறாங்க. பட் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டால் ஆயிருக்கா இல்லையான்றது அதை பத்தி இங்க சொல்லல. அப்ப ரெண்டுமே பாத்தீங்கன்னா வீக்கெண்ட்ஸ் ஸ்டேட்மெண்ட் தான். அப்ப என்ன சொல்லலாம், ஓகே, so both 1 and 2 strengthen the information, அது வராது. both 1 and 2 neutral the statements. Okay, statement 1, okay, weakens the statement. That is option number 1 will be your answer. Right, next one. Arc, a well-known gift store of country D, was taken over by Gift if a competitor company this year had been making several losses. Okay, என்ன பண்ணிருக்காங்க, Arc, a well-known gift store of country D, was taken over by Gift if a competitor company. So அது வந்து பாத்தீங்கன்னா competitor company, okay, எடுத்திருக்காங்க Arc என்ற கம்பெனியை this year as it had been making several losses. So ரொம்ப லாஸ் ஆனதுனால. Although Arc was very good in the gift materials it provided, it did not keep up with the changing times. All it lacked was the understanding of latest trends and this led to its downfall. Statement by the manager of Gift It. Okay, which of the following may weaken the statement of the manager of Gift if that the lack of understanding of latest trends led to the downfall of Arc? So பார்க்கலாம், the management of Arc has turned downfall all the requests to keep the action figures of popular characters from movies. So இது வராது. Next, gifts materials with icons of social networking sites gained rapid popularity in country D recently. However, the designers at Arc were refrained from the making such gift articles. So பார்க்கலாம். Next பார்க்கலாம் நம்ம, people in country D prefer e-cards over actual greeting cards. At the staff at Arc would print a fresh lot of greeting cards each quarter, most of which would be sold. Next one. Okay, although the designer at Arc always created unique and modern designs for gift items, they were copied by other gift shops within a few days and were sold at much cheaper rate.
Next one, unlike ARC, the gift articles of almost all gift shops of a country D are available at popular online stores, so people have easily access to them. Okay, so இப்போ இங்க என்ன கேக்குறாங்க அவங்க, okay, gift if that the lack of understanding of the latest tense. So latest tense அப்ப இது downfall, அப்ப எது வந்து weaken பண்ணுது, so எது வந்து weaken பண்ணுதுன்னு கேக்குறாங்கன்னா, although the designer of ARC created so copied the gift from few days, right? So few, அப்ப என்ன சொல்லலாம்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா fourth one, so fourth one தான் பாத்தீங்கன்னா weaken பண்ணுது நம்மளால சொல்ல முடியும், right? Next one, as opposed to the steps being taken in state B, which insurance will be the only tool which will be successful in pulling state A's economy out of troubled waters. Will's insurance was specifically designed with a single objective to promote development in economically poor states by smoothing out income shocks in agriculture. So which of the following statements cannot be concluded from the given information? Okay, so first one பார்க்கலாம். Agriculture is most important of state A's economy at least to some extent. Leap insurance, which is being used in state A is facing problems related to income in agriculture sector at present. State A is economically poor state. Next one, state A is more dependent on agriculture as compared to state B. So இது என்ன கேக்குறாங்க, cannot be concluded na state A, that is option number 4, state A is an economically poor state. இதுதான் நம்மளால கன்க்ளூட் பண்ண முடியாது, ரைட்? ஸோ நீ பார்த்த பேப்பர் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும், பேப்பர் எக்ஸ்பிளேஷன் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடிச்சிருக்குன்னா உங்களுக்கு வந்து இந்த கிளாஸ் செஷன் பிடிச்சிருக்குன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஸோ கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஃபீட்பேக்ஸை, கிளியர்? ஸோ ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஓகே கொஸ்டின் ஏதாவது இருக்குன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். தேங்க்யூ.